ஒரு வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கம் வந்து ட்ரைனிங் பண்ணணும். ஆனா வனாந்தரம் தான் ட்ரைனிங் கொடுக்குது. வனாந்தரம் நம்ம சென்றடைய வேண்டிய இலக்கு கிடையாது. வனாந்தர வழியா போறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போறோம். இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்க. 40 வருஷம் தெய்வ சித்தம் கிடையாது. 50 நாள், அதுக்கு மேலே ஒரு 10 நாள், 60 நாள் போயிடலாம். ஆனால் 50 நாள் தான் அவங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தான் நடத்தினார். எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு செங்கடல் இல்லாமல், வனாந்தரம் இல்லாமல் ஈஸியாக போயிடலாம், ரூட் இருக்கு. கர்த்தர் தான் செங்கடல் வழியாக நடத்தினார், கர்த்தர் தான் வனாந்தர வழியாக நடத்தினார். 40 வருஷம் இருந்தாங்க. இயேசு 40 நாள் இருந்தார். அது நமக்கு ஆறுதலாக இருக்குது. நம்ம எவ்வளோ நாள் வனாந்தரத்தில் இருக்க போகிறோன்னு தீர்மானிக்கிறது கர்த்தர் கிடையாது, நம்ம தான். இஸ்ரேல் மக்கள் சபைக்கு அடையாளமாக இருக்காங்க. இயேசு இந்த பேட்டர்ன் சன்னா இருக்கிறார். இந்த பூமியில் எப்படி ஒரு குமாரன் வாழ வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இருக்கிறார். நம்மளாம் குமாரர்கள் குமாரத்திகள் இல்லையா? இஸ்ரேல் மக்களை தேவன் வனாந்தரத்துக்கு கூட்டு போனார், அப்படித்தானே? இயேசுவை ஆவியானவர் கூட்டு போனார். பிசாசு கூட்டு போனான்னு சொல்லலைங்க, ஆவியானவராக வனாந்தரத்துக்கு சோதிக்கப்பட்டான் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஆள் மோசே. 120 வருஷம், முதல் 40 வருஷம் தான் அரண்மனை, அப்புறம் 40 வருஷம் ஆடு மேய்க்கிற வனாந்தரம், அப்புறம் 40 வருஷம் இஸ்ரேல் மக்களை கூட்டு வனாந்தரத்தில் போனார். அவருக்கு ஒரு சுதந்திரம் கர்த்தர் வச்சிருந்தார். அவருக்கு தேவன் வைத்திருந்த சுதந்திரங்கிறது பிரதானமான சுதந்திரம். இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டு போகணும். அதான் அவருக்கு தேவன் வைத்திருந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை மாம்ச பலத்தை கொண்டு செஞ்சலாம்னு நினைச்சார். கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய, அதாவது நோக்கம் தெரியுது, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழணும்னு தெரியல. நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ரியல் காணானா இருக்கிற கிறிஸ்துவை சார்ந்து வாழணும். அவர் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய நோக்கம் வந்து ட்ரைனிங் பண்ணணும். ஆனால் வனாந்தரம் தான் ட்ரைனிங் கொடுக்குது. ட்ரைனிங் இல்லாமல் ட்ரைனிங் கிடையாது. 40 வருஷம் வனாந்தரத்தில், 40 வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருந்தார். மாம்சத்தை நம்பலை, பேச்சு வராதுங்கிறாரு. அவர் பேச்சு வராதவர்னு பைபிள் சொல்லலை, பைபிள் அவர் வாக்கு வல்லவன்னு சொல்லுது. பைபிள் சொல்றது, பைபிள் அவர் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனுங்கிறது அவன் வாக்கு வல்லவன் இருக்கு. ஆனால் அவர் சொல்றாரு பேச தெரியாதியாங்கிறாரு. டோட்டல் தாழ்மை, என்ன செஞ்சாலும் செய்வதற்கு வில்லிங்க. கர்த்தர் யூஸ் பண்றாருங்க. மோசே மாதிரி யூஸ் பண்ணணும்னா கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்வார். அவரு நம்ம சொல்லுவோமா, நம்ம ஆலோசனை கொடுப்போம், ஏன் இப்படி செஞ்சானே. அதனால தான் நம்ம ட்ரைனிங் ஆகலை, ஏன்னா ட்ரைனிங் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல், வாசிங்க கலாத்தியர் 1:16 வசனம். தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலராய் இருந்தவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரேபிய தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். தமஸ்குக்கு போகிற வழியில் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். ஆண்டவரே நீ யாருன்னு கேட்குறாரு. மேசியா என்ற தன்னை வெளிப்படுத்துகிறார். அதற்கப்புறம் தன் மாம்சத்தையும் தன் சுய அறிவையும் சார்ந்து கொள்ளாமல் 3 வருடம் தனியாக அரேபியா வனாந்தரத்தில் இருந்தார். 3 வருடம் அரேபியா வனாந்தரத்தில் இருக்கிறதுனா கஷ்டம், சாதாரண ஆள் கிடையாதுங்க. பணக்காரங்க, சேவகம் பண்ணுறதுக்கு 1000 ஆட்கள் இருப்பாங்க. 3 வருடம் அரேபியா வனாந்தரத்தில் டெசர்ட்டில் இருந்தார், தனியாக தேவனோடு இருந்தார். அங்கே தான் எல்லா ரெவலேஷன் அவர் கிடைச்சது. எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ரெவலேஷன் தன்னுடைய காணானா இருக்கக்கூடிய கிறிஸ்துவோடு நெருக்கமாக வாழ்ந்தார். வெளியே வரும் பொழுது அவரை கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை சக்சஸ் அந்த மனுஷன் செஞ்சார். 4வது காரியம் யோவான் ஸ்நானன். அவர் பல ஆண்டுகள் வனாந்தரத்திலே வலிச்சார். அவர் ஏசியா 40 எடுப்போம். ஏசியா 40:3. இது யோவான் ஸ்நானனை கொடுத்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை. 3ஆம் வசனம், தேவனுக்கு பாதையை சர்வே பண்ணுங்க. ஆங்கில ஒரு ஹைவே போடுங்கன்னு இருக்கு. வனாந்தரத்திலிருந்து ஒரு ஹைவே போகுது.
ஹைவே ரீச் பண்ணக்கூடிய இடம், பாலும் தேனும் ஓடக்கூடிய வாழ்க்கை. செழிப்பை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நிறைவை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், ஒரு குறைவில்லாத வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற சென்றடை வேண்டிய இலக்கு. ஆனால் அந்த வனாந்திர பாதையில் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து வாழணும். லூக்காடுங்களேன், லூக்கா 3:2. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகாரியாவின் குமாரனாகி யோவானுக்கு தேவனோட வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணனானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவர் வனாந்திரத்தில் செட்டில் ஆயிரல, வனாந்திரத்தில் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். கேட்டுட்டு வனாந்திரத்தை விட்டு வெளியே போய் யோர்தான் நதி பக்கத்தில் தன்னுடைய கானான், அவருக்கென்று தேவன் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். நான் சொன்னது புரியுதுங்களா? வனாந்தரங்கிறது செட்டில் ஆகிற இடம் கிடையாது. வனாந்தரத்தில் தேவனோட வார்த்தையை கேட்குறோம், வசனத்தை கேட்குறோம், கர்த்தரை சார்ந்து கொண்டு வெளியே வர்றோம். வெளியே வந்து நம்முடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். உன்னத பாட்டு எடுங்க, உன்னத பாட்டு 8:5. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இவள் யார்? மணவாட்டி சபையை குறித்து பேசுகிறது. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? யார் அது? சபை. சபை வனாந்திரத்திலிருந்து வருகிறது. யாரை சார்ந்து வருது? நேசரை சார்ந்து வருது. வனாந்திரம் இருக்க வேண்டிய இடம் கிடையாது. நேசரை சார்ந்து கொண்டு, தேவனை முற்றிலுமாக சார்ந்து கொண்டு, கர்த்தரை நம்பி தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த நிறைவில் வாழுகிறதா தேவனோட நோக்கம். ஆனால் அந்த வனாந்திரத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற ட்ரைனிங் என்னன்னா, கர்த்தரை சார்ந்து வாழ்றது. மாம்சத்தை சார்ந்து வாழக்கூடாது, சுய அறிவை சார்ந்து வாழக்கூடாது, கர்த்தரை மட்டும் உறுதியாக பிடித்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை.